வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ராமச்சந்திரன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. வெளியில் ஒரு பக்கம் வள்ளி பயங்கரமாக வந்து அழுதுட்ருப்பாங்க. டாக்டர் ராமச்சந்திரனை செக் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வந்து இப்போ அவர் நார்மலாக தான் இருக்கார், தலையில் அடிபட்டதுனால மயங்கிருக்காரு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே வள்ளி வந்துட்டு ராமச்சந்திரனை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. ராமச்சந்திரன் கண் முழிச்சு பார்த்து பேசுகிறாரு. மாறனும் வீராவும் உள்ளே போயிட்டு ராமச்சந்திரனை வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், பிள்ளைங்களுக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணால் பத்தாது, பெற்றவங்களும் அதே மாதிரி இருக்கணும். சும்மா சண்டை போடுறேன்னு பெருங்கையை வீசிக்கிட்டாங்க வந்தால் இந்த மாதிரி தான் அடிபட்டு வரணும். இனிமேல் யாருக்கையாவது சண்டை போடுறேன்னு போனார்னா வந்து கையில் ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மாறன் வந்து கோபமாக பேசிகிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி வந்து ஊருக்கு வராங்க. இங்கே ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கடையில் வந்து ராகவன் அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது கார்த்திக் வந்து நேராக ராகவன் கிட்டே ஒரு 5 லட்ச ரூபாய் பணம் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து ராகவன் வந்து நீ அப்பா கிட்டே கேளு கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல, இல்லை அவர்கிட்ட கேட்டால் எதுக்கு தேவையில்லாமல் ஏதாவது கஷ்டமாக இருக்கும், வேண்டாம் நீயே கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷனுக்காக தான் கேட்குறேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல ராகவனை வந்து சரி வீரக்கிட்ட சொல்லிட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கண்மணி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நாம் ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. கார்த்திக் வந்து போகும்போது கார்த்திகை கூப்பிட்டு கண்மணி வந்து பேசுகிறாங்க. என்ன கார்த்திக், உங்கள் பொறுப்பெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்களா, உங்களோட MBA கிராஜுவேஷன் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்லாம் வந்து கிண்டலாக கேட்க உடனே கார்த்திக் வந்துட்டு என்ன அண்ணி உங்கள் பேச்சே சரியில்லை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கண்மணி வந்துட்டு இல்லை நான் சாதாரணமாக தான் கேட்டேன், நீங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறீங்களா, அந்த MBA கிராஜுவேஷன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ஏன்னா என் தங்கச்சி MBAவை இன்னும் முடிக்கலைல்ல, அதான் உங்களை வந்து நான் பெருமையாக தான் சொல்கிறேன் அப்படின்னா வந்து கிண்டலாக சொல்லி கேட்குறாங்க. அண்ணி இங்கே பாருங்கள், அன்றைக்கி ஏதோ கோபத்தில் நான் அப்படி கேட்டுட்டேன், ஏன்னா நீங்கள் டீக்ரேட் பண்ணி பேசக்கூடாதுன்றதுனால தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், மற்றபடி என் மனசில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல நானும் அப்படி தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கார்த்திக் எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர் வந்து அவரோட 3வது பொண்ணு கல்யாணத்துக்காக ராமச்சந்திரனை வந்து புடவை வந்து வாழ்த்தி கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் ராமச்சந்திரனே அவரோட கையால் புடவையெல்லாம் எடுத்து போட்டு அதுலேருந்து ஒரு புடவையை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த புடவை வந்து வாழ்த்தி வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக அவர் வாழ்த்தி கொடுக்கறதுக்கும் வேற ஒருத்தவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்போவுமே ரெகுலராக வந்து அவங்க கிட்ட வாங்கிட்டு இருக்கிறவங்க அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை தூக்கி அப்படியே ராமச்சந்திரன் முகத்திலேயே வீசுகிறாங்க. உடனே ராமச்சந்திரன் திரும்பி பார்க்குறாரு. அவர் ரொம்ப கோபமாக வந்து என்ன ராமச்சந்திரா இதெல்லாம் உன்னை நம்பி தானே இத்தனை வருஷம் நான் ஸ்கூல் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு இருக்கேன், 7 குழந்தைங்களுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன், இவ்வளோ மட்டமான துணியை வந்து நீ கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த துணியை வந்து கிழிச்சு காமிக்கிறாங்க. நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல, லாபத்துக்காக இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படி இப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இனிமேல் வந்து நான் இங்கெல்லாம் எடுக்க மாட்டேன், எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்து நான் வெளியில் தான் இறக்கிட்டேன், நீ அதை வச்சு எவ்வளோ வேணுமோ லாபம் சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ராமச்சந்திரன் அதை கேட்டு ஐயா எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, எனக்கு ஒரு 24 ஹவர்ஸ் டைம் கொடுங்க, நான் இதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டைம் கேட்குறாங்க. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ராமச்சந்திரன் இதை நினச்சி ரொம்ப கோபமாக இருப்பாங்க. கண்மணி ஒரு பக்கம் ராமச்சந்திரனை ஏற்றி விடுறாங்க. மாமா நீங்கள் எதுக்காக அதை நினச்சி கவலைப்படுறீங்க, விடுங்க, நாம் துணியை மாற்றி கொடுத்துடலாம், அது ஒன்றும் இல்லை, கார்த்திகை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்தீங்க, ஆனால் நீங்கள் இப்படி அவமானப்பட்டுட்டீங்களே, அவர் இப்படிலாம் பண்ணிட்டாரே அப்படி இப்படின்னு பயங்கரமாக வந்து ராமச்சந்திரனை கோவப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. கார்த்திக் வீரா மாறன்னு எல்லாரும் கடைக்குள்ள வர கார்த்திக் அந்த யூனிஃபார்ம் கீழே இருக்கிறத பார்த்ததுமே அதை எடுத்துகிட்டு போய் என்னாச்சு, ஏன் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் கீழே கிடக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நேராக போனதுமே கண்மணி அப்படியே சொல்கிறாங்க, வாங்க கார்த்தி, உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா இப்படியா பண்ணுவீங்க நீங்கள், மாமா இன்னைக்கு எவ்வளோ அவமானப்பட்டு நின்னாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல அண்ணி என்ன சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆர்டர் வந்துடுதில்ல, அதை வந்து நீங்கள் இவ்வளோ மட்டமான துணியில் வந்து கொடுத்துருக்கீங்களே, நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக இப்படிலாம் நீங்கள் பண்ணலாமா, நீங்கள் ஊழல் பண்ணி சம்பாதிக்கணும்னா நம்ம கடை தான் கிடைச்சதா, நம்ம கடையில் ஊழல் பண்ணி நீங்கள் சம்பாதிக்கலாமா அப்படின்லாம் கேட்டதுமே அண்ணி ஊழல் அது இதுன்னு பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு கார்த்திக் வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.